இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவானுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்கிற கேள்வியினை கேட்கின்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான அழகான ஒரு பதிலை கொடுப்பதை காணுகிறோம். மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்கிற கேள்வி. என் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் மணமகன் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அது குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் துக்கம் கொண்டாட வேண்டும்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும், அச்சம் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எனவே அந்த மகிழ்ச்சியானது நம்முடைய உள்ளத்திலிருந்து அனுதினமும் வெளிப்படுவதாக அமைந்திருக்க வேண்டும். அனுதினமும் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். எனவே நமக்குள் துக்கமோ, வருத்தமோ, வேதனையோ, கவலையோ, கண்ணீரோ இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இதைத்தான் 2 நாட்களுக்கு முன்பாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சீடர்கள் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள், கவலை அடைந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் அழியப் போகிறோம் என்று கதறினார்கள். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கும் போது, ஆண்டவர் இயேசு உடன் இருக்கும் போது நமக்கு பயம், அச்சம், கவலை எதுவும் வேண்டாம் என்பதை அந்த இடம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நற்செய்தியும், என் அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கும் போது நாம் துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, சற்று ஆழமாக இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நம்மை விட்டு பிரிய வேண்டிய நேரமும் காலமும் வரும். அப்பொழுது அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். இப்ப இறைவன் நம்மை விட்டு பிரிய வேண்டிய காலம் என்று ஒன்று உண்டா? அதற்கான நேரங்கள் இருக்கிறதா? எப்படி இறைவன் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவாரா என்கிற கேள்வி நமக்குள் எழும். அது இயல்பான கேள்விதான். உண்மைதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அது எந்த காலம், எந்த நேரம்? என் அன்பிற்குரியவர்களே, அதற்கு முன்பாக ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு பிரிந்து போவதில்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்தில் விழுகிறோமோ, பாவம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ, பாவம் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ, பாவத்தில் நாம் உடன்று கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி இருக்கிறார். அல்லது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி இருக்கிறார் என்பதை விட நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கிறோம், விலகி இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை ரயிலுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். ரயில் நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு மூதாட்டியை கவனித்தேன். ஒரு பாட்டி அமைதியான முறையிலே அமர்ந்து கொண்டு கூடை நிறைய மாம்பழங்களை வைத்துக் கொண்டு அவர் அந்த மாம்பழ கூடையிலே கையை விட்டு ஒவ்வொரு மாம்பழத்தையா எடுத்து எடுத்து வெளியே வீசிக் கொண்டிருந்தார். ஆச்சரியத்தோடு அவரை நான் கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு மாம்பழங்களாக அவர் எடுத்து எடுத்து வெளியே வீசிக்கொண்டே இருந்தார். ஏன் இந்த பாட்டி இந்த மாம்பழங்களை எல்லாம் எடுத்து வீசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனித்தவனாய் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாட்டி இடத்தில் சென்று, அம்மா, ஏன் இந்த மாம்பழங்களை எல்லாம் எடுத்து வீசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் நான் கேட்டபோது அவர் அழகான ஒரு பதிலை சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, கூடை நிறைய மாம்பழங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த மாம்பழ கூடையில் சில மாம்பழங்கள் கெட்டு போயிருக்கிறது, சில மாம்பழங்கள் அழுகி போயிருக்கிறது. எனவே அழுகி போன, கெட்டு போன அந்த மாம்பழங்களை எல்லாம் நான் தூக்கி வீசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன் என்றால், அழுகி போன, கெட்டு போன அந்த மாம்பழங்கள் ஒருவேளை நன்றாக இருக்கின்ற இந்த மாம்பழங்களையும் கெடுத்துவிடும், அழுகி போகச் செய்யும். எனவே அவற்றை இவற்றிலிருந்து பிரித்து எடுத்து விடுகிறேன் என்று அழகான ஒரு பதிலை சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு நிச்சயம் ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது இன்றைய நற்செய்திக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுகிறவர்கள், அவரிடத்தில் அடைக்கலம் புகுகிறவர்கள் நிச்சயமாக புதுப்படைப்பாக அவர்கள் மாற வேண்டும்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள் ஒரு புது மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் தான் என் அன்பிற்குரியவர்களை நம்மை நல்லவர்களாக வாழ வைக்கும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். பாவம் என்கிற அழுக்கு உள்ளத்தில் சேர்ந்து கொண்டால் நம்முடைய உள்ளமானது கரை படிந்து அழுக்கு அடைந்து நம்முடைய வாழ்வே நாசமாக போய்விடும். நம்முடைய நிம்மதி கெட்டு போகும். நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு நாம் வந்து விடுவோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் இருக்கிற பழைய சோகங்கள், தவறான வாழ்க்கை எண்ணம், சிந்தனைகள், இவை அனைத்திலும் இருந்து நாம் விடுதலை பெற்று புதிய வாழ்வை நோக்கி நாம் நகர வேண்டும். பழைய தவறுகள் எல்லாம் நமக்கு ஒரு அனுபவ பாடமாக இருக்க வேண்டும். அது ஒருபோதும் நமக்குள் சோகத்தை ஏற்படுத்தக்கூடாது, வருத்தத்தை, வலியை உண்டாக்க கூடாது. மாறாக எப்படி நாம் புது படைப்பாக மாறலாம் என்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுப்பதாக அது அமைந்திருக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, தீய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த தீய நண்பர்களோடு நாம் பழகுகின்ற விதம் சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தீய நண்பர்கள் ஒரு துளி விஷம் போன்றவர்கள். ஒரு துளி விஷத்தை ஒரு பாலில் கலந்தோம் என்றால் அந்த பால் முழுவதுமே கெட்டு போகிறது, விஷமாய் மாறிவிடுகிறது. அதுபோன்றுதான் தீய நண்பர்கள். நம்முடைய எல்லா நல்ல பண்புகளையும் அவர்கள் கெடுத்து விடுகிறார்கள். நம்முடைய நிம்மதியை, நம்முடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர்கள் கெடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே இந்த தீய நண்பர்கள் கொடிய ஒரு துளி விஷம் போன்றவர்கள். அவர்களிடத்தில் நாம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். இந்த பாட்டி எவ்வாறு கெட்ட மாம்பழங்களை எடுத்து தூர வீசினாரோ, அழுகி போன மாம்பழங்களை எடுத்து வீசி எறிந்தாரோ, அதுபோன்று நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கின்ற கோபம், பொறாமை, வஞ்சனை, காமவெறி, அகங்காரம், ஆணவம், சாதிவெறி, மத அடிப்படைவாதம், இனபேதம், இவை அனைத்தையும் நாம் தூக்கி வீச வேண்டும். அப்படி தூக்கி வீசினால்தான் நல்ல மாம்பழங்கள் எவ்வாறு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, உடல் நலனை கொடுக்கிறதோ, அதுபோன்று நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்வை செழுமையாக்குகிறது. இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறேன். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும். பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். என் அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் அழகாய் தெளிவுபடுத்துகிறது. விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் உயர்த்துவேன், கிழிச்சல்களை பழுது பார்த்து சீர்படுத்துவேன், முன்னைய நன்னிலைக்கு நான் கொணர்வேன் என்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான பிரசன்னம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது, நிறைவாழ்வை கொடுக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.